உங்க ஷோல்டர் பெயின் அதிகமாகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல நீங்க ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது தூக்கும் போது 2 கை யூஸ் பண்ணி தூக்குங்க. செகண்ட், நீங்க அன்றாட டெய்லி தேவைப்படுற ஆப்ஜெக்ட்ஸை நீங்க மேல வைக்காம உங்க இடுப்பு லெவல் கீழே ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. மூணாவது, நீங்க குக்கிங் பண்ணும்போதோ இல்ல லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணும் போதோ அடிக்கடி பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்க டெஸ்க் ஹைட்டும் உங்க சேர் ஹைட்டும் நியூட்ரலா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், நீங்க வலி இருக்கிற சைட் தூங்குறத அவாய்ட் பண்ணிட்டு நேரா படுத்துட்டு வலி இருக்கிற ஷோல்டர் கீழே ஒரு பில்லோ வச்சுட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்போ எதெல்லாம் பண்ணும்போது நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், மேல ஃபேன் துடைக்கிறது, இல்ல அதிக வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ் தூக்குறது, இல்ல உங்களுக்கு தோள்பட்டை மேல தூக்கி செய்யற வேலை எல்லாத்துலயும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ நீங்க ஷோல்டருக்கு ரெஸ்ட் டோட்டலா கொடுக்கணுமா? அதுவும் கிடையாதுங்க. சின்ன சின்ன அன்றாட தினமும் நீங்க செய்யற ஒர்க்கை நீங்க தாராளமா செய்யலாம். இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஷோல்டர் பெயின் அதிகமாகுன்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க.